ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வெந்தயக்கீரையை வச்சு ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மேத்தி பன்னீர். அதை எப்படி செய்யுங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெந்தயக்கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பன்னீரும் ப்ரோட்டீன் நிறைஞ்சது. இது வெந்தயக்கீரை சாப்பிடாதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை, மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். போட்டு வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டுக்குவோம். சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா 2 எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வர மாதிரி வதங்கட்டும். இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போடுறதுனால சீக்கிரம் தக்காளி வதங்கும். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கிருச்சு. இப்போ இதில் நான் ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதை போட்டுக்கிறேன். நீங்கள் பாதாம் கூட போட்டுக்கலாம். பாதாம் போடுறீங்கன்னா நல்லா ஊற வச்சு தோலை எடுத்துட்டு போடுங்க. பாதாம் முந்திரி ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சு அரைச்சிக்குவோம். இப்போ இறக்கி ஆற வச்சாச்சு. இது நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்குவோம். மாற்றிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துருக்கோம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் எண்ணெய் பட்டர் கூட போட்டுக்கலாம், இல்லை கீ கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் 2 பிரிஞ்சி இலையை கிள்ளி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். போட்டு வெங்காயம் வதங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போனதும் இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு ஏற்கனவே நம்ம மசாலா அரைக்கையில் போட்டிருக்கோம், அதனால் பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நான் வெந்தயக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு அலசி ஆஞ்சி அலசி வச்சுருக்கேன். அதை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுலேருந்து 2 கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 2 கைப்பிடி வெந்தயக்கீரை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வேக வைப்போம். கீரை சீக்கிரம் வெந்துடும், அதனால மூடி ஒரு 2 நிமிஷம் வேக வைப்போம். இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா கீரை வெந்திருக்கு. நல்லா கீரை இதுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை ஊற்றிக்குவோம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு முந்திரி பருப்பை போட்டு அரைச்சிருக்கிறதுனால சீக்கிரம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு செஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. காரமும் உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி ஒரு 2 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா இந்த நம்ம ஊற்றின மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நல்லா கிரேவியும் ஓரளவுக்கு திக்காயிட்டு இருக்கு.
நல்லா கிரேவி திக் ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணியிருக்கேன். நீங்க பெருசா வேணா கூட பெருசா போட்டுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ திறந்து பார்ப்போம். பன்னீர் வெந்துருச்சு. நல்லா கிரேவியும் திக் ஆயிடுச்சு. நான் இந்த ஸ்டேஜ்லயே இறக்க போறேன். கொஞ்சம் லிக்விடா வேணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சுவையான மேத்தி பன்னீர் ரெடி ஆச்சு. இதை இறக்கிடுவோம். இப்போ இறக்கியாச்சு. இதை ஒரு பவுல்ல மாத்திக்குவோம். இந்த பன்னீர் சப்பாத்தி, நான், ரொட்டி, புல்கான் எல்லாத்துக்கும் ஏற்ற சைட் டிஷ்ஷு. அது மட்டும் இல்லாமல் இதை வெரைட்டி ரைஸோட கூட வச்சு சாப்பிடலாம். இப்போ சுவையான டேஸ்டியான மேத்தி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சோண்டு பட்டர் வச்சுக்கலாம். இப்போ அருமையான டேஸ்டியான மேத்தி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.